குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சார். டாக்டர் இல்லையா? டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் லட்சுமி பார்த்து வந்துடுறேன். டாக்டர் வந்தா சொல்லுங்க. சாப்பிடுங்கம்மா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிடுங்கம்மா. லட்சுமி. குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ. லட்சுமி, இத கொஞ்சம் சாப்பிடு. அப்புறம் நான் சொல்றது கேளு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடு. மறுபடியும் நான் சொல்றது கேளு. சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கமான். என்னடா அது 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு 10 நாளாகி ஆளை காணுமே பாத்தியா? என்ன செய்யறது? பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேனா, அங்க ஒரு டெல்லி கஸ்டமரை சந்திச்சேன். 2 பேருமா சேர்ந்து கோவா போனோம். அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் சீப்பா வந்தது. அதை பேசி முடிச்சு வரதுக்குள்ள நாளாயிருச்சு. அவ்வளவுதான். ஹோட்டல நீ பார்த்த அசந்து போயிடுவ. எல்லாம் அதிர்ஷ்டம் தான். ஓ, ஐ எம் சாரி. உன்னை அதிர்ஷ்டக்காரின்னு சொன்னது தப்புதான். எல்லாமே அணுவோட அதிர்ஷ்டம் தான். போதுமா? ஹோட்டலுக்கு என்ன பேர் வச்சிருக்க தெரியுமா? ஹோட்டல் அணு இன்டர்நேஷனல். பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் வந்துட்டாங்க. ஓ, நான் டாக்டரை பார்த்து வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம அணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. வந்து டீட்டெயிலா சொல்றேன். லட்சுமி இத்தனை வருஷமா உயிரோட இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான். நாங்களும் கண்ணும் கருத்துமா தான் பாத்துக்கிட்டு வரோம். இந்த 3 மாசமா தான் திடீர் நான் உடம்புல ப்ராப்ளம் வந்துடுது. நீங்க கவலைப்படாதீங்க. எனிவே, God is great. டாக்டர் அம்மா, என் பேர் பாலுதான். ஆனா எதுக்காக புலி பாலுன்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு பிடிச்சது என் கண்ணுல தென்பட்டா அது என்னைக்காவது ஒரு நாள் இரையாகியே தீரும். குறிப்பா பொண்ணுங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஆனா உங்க விஷயத்துல நான் ரொம்ப லேட். இத்தனை நாளா நான் உங்களை கனவுலையும் கற்பனையிலையும் தான் கண்டு ரசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உங்களை சுய உணர்வோடு அனுபவிக்க போறேன். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுடுங்க. வேண்டாம். சக்தி, சக்தி. நீயா? பாவி மனுஷா. ஐயோ. ஹலோ, ட்ரங்காலா கொடுங்க. ஹலோ, செல்வியா? ஆமாடா, நான் செல்வியா பேசுறேன். என்ன டாக்டர்? How do you do? I am fine. ஆமா, அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணியா? What do you mean? ஓ, அத சொல்றியா? நீ மகா போக்ரிமா? போக்ரி நானா இல்ல அவளான்னு பார்க்கத்தான் அம்மா வந்துட்டு இருக்காங்க. என்ன? அம்மாவா? வராங்களா? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் வராங்க. ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணிக்க. அம்மா, என்ன அம்மா திடீர்னு? ஏன் பயப்படுற? நான் ஏன் பயப்படுறேன்? அம்மா வந்து பொண்ணை பார்த்தாங்கன்னா உடனே ஓகேங்க போறாங்க. அம்மா வந்து பொண்ணை பார்த்து ஓகே சொன்னாலும் நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு கல்யாணம். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டுட். ஓகே, போன் அவசரவா? ஓகே, ஓகே, பை பை. பை பை. ரைட். டாடி. வாமா. என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா? ஆமா, அர்ஜென்ட்டான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக ஒன்ன நான் அர்ஜென்ட்டா வர சொன்னேன். அப்படின்னா அர்ஜென்ட்டான விஷயம்? உட்காரு. இப்ப எனக்கு உன் கல்யாண விஷயம் தான் அர்ஜென்ட். போங்க டாடி. என் வருங்கால மருமகனை பத்தி ஒரு இன்டர்வியூ. இங்கிட்டியா? ஆமா, அவனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும், அதனாலதான். கேள்வி நம்பர் 1. அவனை பெரிய பிசினஸ் மேன் சொன்னேன்.
அவனுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா இல்ல அவன் என்ன மாதிரி ஒரு வியாபார மிஷின் தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க டாடி. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். கிரிக்கெட்ல அவர் ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர். இஸ் இட்? பவுண்டரிஸ், சிக்ஸர், செஞ்சுரி. டாடி என்ன டாடி? அடடே, உன் வர்ணனையை கேட்டு அப்படியே கிரிக்கெட் நான் நேராவே பார்த்தேம்மா. ஆமா, அவனுக்கு வெறும் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் தானா? இந்த அடிதடி, கராத்தே, காங்ஃபூ அதெல்லாம் ஒண்ணு இன்ட்ரெஸ்டே கிடையாதா? இன்ட்ரெஸ்டா? அவர் ஒருத்தர் 9 பேருக்கு பதில் சொல்லுவார் டாடி. ஐயோ சாரி டாடி. அந்த காமெண்ட்ரி சொல்ற வேகத்துல. சாரி டாடியா? Go and marry that fellow. I will arrange for it. அனு, ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா உயிருக்கு டாக்டர்ஸ் கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ கண்ண மூடுறதுக்குள்ள உன்னை மனக்குளத்துல பாத்துட்டா அவளுக்கு நிம்மதி, எனக்கும் திருப்தி. என்ன சொல்றேன்? உங்க இஷ்டம். அப்புறம் என்ன, நாளைக்கு அந்த செல்வம் பையில மீட் பண்ணி அவனை பெத்தவங்களை வர சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே? ராஜசேகர் ஹியர். அரே செல்வனா, உனக்கு ஆயுஸ் 100ப்பா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? உங்க அம்மா வராங்களா? அப்போ காலையில உங்க 2 பேருக்கு நம்ம வீட்டுல தான் டிஃபன். ஓகே, வெரி குட், தேங்க் யூ, பாய். ஹே, யூ ஆர் a lucky girl. கல்யாணம் சொன்ன உடனே காரியங்களாம் கடகட நடக்குது பாத்தியா? காலையில செல்வத்தோட அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. டிஃபன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். நீயும் தாத்தாவை சேர்ந்து ரெடி பண்ணணும். ஓகே? டிஃபனை சாப்பிட்டுட்டு செல்வன் என்ன சொல்வான்? டிஃபன் நல்லா இருக்கு சொல்வானா, பொண்ணு நல்லா இருக்கு சொல்வானா? அடியாத்தி, பேப்பர் படிக்கிறீங்களா? செல்வன் தம்பி போன் பண்ணிச்சு, சம்பந்தி அம்மா 1/2 மணி நேரத்துல இங்க வந்துடுறாங்களா? 1/2 மணி நேரத்துலயா? அடியாத்தி, என்னம்மா இது? செல்வன் தம்பி அவங்க அம்மாவும் 1/2 மணி நேரத்துல இங்க வர்றாங்க. 1/2 மணி நேரத்துலயா? ஆமா, இப்பதான் செல்வன் தம்பி போன் பண்ணிச்சு, சீக்கிரம் ரெடி ஆகும்மா. அப்பாடா. தாத்தா, ஐயா, அனுவ பாத்தீங்களா? புடவையில எவ்வளவு ஜோரா இருக்கா? அடியாத்தி, சொல்லணுமா? மகாலட்சுமி மாதிரி இருக்கு. எங்கன்னே மற்றும் போங்க தாத்தா. எஸ், ராஜசேகர் ஹியர். என்ன கோபி? அப்படியா? ஐ see. ஓகே, இப்பவே வந்துடுறேன். அனு, சீஃப் மினிஸ்டரோட நாளைக்கு ஒரு ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்றோம். அவர் இன்னைக்கே பாக்குறேன்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் எனக்கா காத்துட்டு இருக்காங்க. டாடி அவங்க வந்தா நீயும் தாத்தா கவனிச்சுங்கம்மா. நான் அவங்க அப்புறமா போய் பாக்குறேன். செல்வத்தை சம்பந்திமாக்கிட்டையும் என் நிலைமை சொல்லி மன்னிச்சு சொல்லு. நான் வரட்டுமா? ஐ எம் சாரி. இந்த டாடிக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைதான். அடியாத்தி, அது அவருடைய ஜாதகமாச்சு. ஐயோ, அவங்க வந்துட்டாங்களே. பயப்படாத குழந்தை, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா, இதான் மிஸ் அனு. அனு அம்மா. மகராசி அருமா. அம்மா, அனுவை நான் இதான் முதல் தடவை புடவையில பாக்கிறேன். மாமியார் குறிப்பிடிஞ்சு நடக்கிறதான மருமக கடமை. இவர் தாத்தா, பேரே தாத்தா. வீட்டு பொறுப்பெல்லாம் இவர் தான் கவனிச்சுக்கிறார். அப்படியா? வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அப்படி உட்காருங்க, உட்காருங்க தம்பி. அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்? உங்களை வரவேற்க அவங்க தயாரா இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு போன் வந்தது. உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் இல்லையா? அவர் காரு வெளியில போச்சு, உங்க காரு உள்ள வந்துச்சு. அதனால என்ன? நான் பார்க்க வந்தது ஒண்ணு தானே. உட்காருங்க. நீ உட்காருமா. உங்க அம்மாவை பத்தி செல்வம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? சந்தோஷமா சொல்ற அளவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதனை.
உங்க அம்மாவை நான் பார்க்கணுமே. நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அம்மா டிஃபன் ரெடி, முதல்ல அதை முடிச்சிருவோமே. தாத்தா அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பசி. என்ன கவனிங்களே. அடி ஆச்சி, அவ்வளவு பசியா? சரி வாங்க. பரவாயில்லம்மா, நார்மலா தான் இருக்கு. என்னங்க லட்சுமி, ஒரு குட் நியூஸ். உங்க வருங்கால சம்பந்தி அம்மாவும் மருமகனும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அனு, என்ன அப்படி திகச்சு போய் பாக்குறீங்க? உங்களுக்கு தான் நெருக்கமான சொந்தக்காரங்களே தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொன்னாங்களே, அதனால்தான் உங்க மக உங்களுக்காக ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களா கூட்டிட்டு வந்திருக்கா. இவர்தான் உங்களுக்கு மருமகனா வரப்போறவரு, மிஸ்டர் செல்வன். நமஸ்காரம். இவங்கதான் உங்க சம்பந்தி அம்மா. நமஸ்காரம். அனு, உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த மாசத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து லெட்டர் போட சொல்லு. 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சிடலாம். சரிங்க அத்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லு குழந்தை. சரிங்க அத்தை. அப்ப நான் புறப்படுறேன். இன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னா டாடி வந்துருவாரு. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போனா என்னமா? இல்லப்பா, அங்க செல்வி தனியா இருப்பா. அதான் இன்ஸ்பெக்டர் இருக்காரே, அப்புறம் என்ன பயம்? ஐயா ஆச்சி, ஐயா வந்துட்டாரு. நீங்க உட்காருங்க. வாங்கய்யா. சம்பந்தி வந்துட்டாங்களா? ஐயா ஆச்சி, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, புறப்படுத்து இருந்தாங்க. நல்ல வேளை நீங்களும் வந்துட்டீங்க. அப்படியா? வாங்க வாங்க. சார், இவங்கதான் என்னோட அம்மா. அப்படின்னா நீ அத்தை, இவர்தான் என்னோட டாடி, ராஜசேகர். எப்படி? வணக்கம் வணக்கம். என்னங்க இது? நான் தான் ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன்னா சம்பந்தி அம்மா நீங்களும் உட்காருங்க. நானும் ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். அனு, இவங்களுக்கு காபி டிஃபன் எல்லாம் உங்க பொண்ணு என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டா. அப்படி நான் அவளை வளர்த்திருக்கேன். நானும் அப்படியேதான். இவனோட அப்பா பக்கத்துல இருந்தா எப்படி வளர்த்தி இருப்பாரோ, நானும் அப்படியே வளர்த்திருக்கேன். ஒரு சின்ன திருத்தம். எங்க அப்பா இருந்திருந்தா கூட எங்க அம்மா என்ன வளர்த்தின மாதிரி வளர்த்திருக்க முடியாது. அப்கோர்ஸ், உங்களை மாதிரி ஒரு நல்ல மகன் அடைஞ்ச உங்க அப்பா உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டக்காரர் தான். தேங்க்யூ. ஐயா, என்ன இது மேற்கொண்டு கல்யாண விஷயமா நாளு நட்சத்திரம்? ஆமா ஆமா, 4 நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? பாத்துருவோம். என் மகனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்பதான் ரொம்ப நெருக்கமான உறவுல பாக்குறேன். பாச உணர்ச்சியில நான் தடுமாறுது. வாரி அணைக்கணும்னு கை துடிக்குது. ஆனா அதை செய்ய விடாம ஒரு பாவி முகம் தடுக்குது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசுறேன் இல்ல. இனிமே லௌகிக விஷயங்களை பத்தி பேச வேண்டியதான். சம்பந்திமா, வரீங்களா? கொஞ்சம் பேசுவோம். வரேனே. என்ன தைரியம் இருந்திருந்தா என் வீட்டு படியேறி எங்கிட்டயே நீ சம்பந்தம் பேச வந்திருப்ப. நானும் அதேதான் கேக்குறேன். எந்த முறையில நம்ம பையனையும் உங்க பொண்ணையும் பழக விட்டீங்க? உன் மகன் எனக்கு எப்படி தெரியும்? என் மகன் சொல்லாதீங்க, நம்ம மகன் சொல்லுங்க. நீ எப்படி எனக்கு மனைவி இல்லையோ அதே மாதிரி அவனும் எனக்கு மகன் இல்ல. நம்ம பிரச்சனை இருக்கட்டுங்க. இவங்க கல்யாணம் நடக்காது. நடக்கவும் கூடாதுங்க. நடக்கவும் விட மாட்டேன். மரியாதை உன் மகன் அடிச்சு இந்த வீட்டு விட்டு வெளியில போயிடு. அப்படி சொல்லாதீங்க. ஏதோ கொடுப்பின இருக்க போய் தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலிதான். மறுபடியும் உங்க வாயால் என்ன திட்டாதீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மானம் கெட்டவளே, காலம் மாறி இருக்கலாம், அந்தஸ்து மாறி இருக்கலாம், ஆனா உன்னை பத்தின எண்ணம் மட்டும் மாறவே மாறாது. எனக்கும் அப்படித்தாங்க. காலம் மாறினாலும்
அந்தஸ்து மாறினாலும் நீங்க என் கழுத்துல கட்டி இருக்கிற தாலியோட புனிதமும் நான் உங்க மேல வச்சிருக்கிற பக்தியும் என்னைக்கும் மாறாது. மறுபடியும் பத்திரி வேஷமா போடுற? மறுபடியும் நெருப்பண்ணி கொட்டாதீங்க. வேணும்னா அந்த சேவை செய்த மாதிரி நெருப்பு குளிக்கவும் தயாரா இருக்கேன். ஆனா ஏன் நெருப்பை கண்டு பயமா இருக்கா? இல்ல, அந்த சேவையை நெருப்புல குளிக்க சொன்ன ராம ஒரு ஏகபத்னி விரதனா இருந்தாரு. ஆனா இந்த சீதையை சோதிக்கிற ராம அப்படி இல்லையேன்னு தான் யோசிக்கிறேன். என்ன உளர்ற? ஆமாங்க, இதுவரைக்கும் செல்வமும் செல்வியும் தான் உங்க பிள்ளைங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அனுவும் உங்களுக்கு ஒரு பிள்ளைன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டேன்ல, உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. மறுபடியும் என்னுடைய அமைதியான வாழ்க்கையில குறுக்கிட்ட. இல்லைங்க, என்னாலேயோ என் பிள்ளைனாலேயோ உங்க அமைதியான வாழ்க்கை ஒரு நாளும் கெடாது. எப்படியோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது நான் உங்களை சந்திச்சுட்டேன். எனக்கு அதுவே போதும். இனிமே நான் செத்தாலும் நிம்மதியா சாவேன். அந்த பராசக்தி அருளால நீங்க நல்லா இருக்கணும். நான் வரேன். நெல்லு, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கண்ணீரை துடைச்சுக்க. தாத்தா, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னு நினைச்ச எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எல்லா அனுபவம். தாத்தா, நான் எல்லாம் பேசிட்டேன். மேற்கொண்டு லெட்டர் போடுறதா சொல்லியிருக்கேன். அனு, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். வரட்டுமா? வரேங்க. வரோம் சார்.